மதுரை வீரத்துக்கும் பாசத்துக்கும் பேரு போன ஊர். தென் மாவட்டத்திலேயே முக்கியமான ஊர்னு எல்லாத்துக்குமே தெரியும். கடமானமா இருந்த காட்டுக்குள்ள குலசேரண பண்ணினால உருவாக்கப்பட்ட ஊருங்க இது. இது எப்போ உருவாச்சு, எப்படி உருவாச்சுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் எவனுக்கு ஒழுங்கா தெரியல. எங்க மதுரையில எல்லா மாசமும் திருவிழா தாங்க. தமிழ் மாசத்துல எத்தனை மாசம் வேணா வரட்டும் போட்டும், ஆனா சித்திரனா மதுரை தாங்க. இதனாலே என்னவோ எல்லா ஊருக்காரனுக்கும் எங்க மதுரை மேல ஒரு கண்ணு, ஏன் பொறாமன்னு கூட வச்சுக்கோங்க. என்னதான் ஜாதியாலையும் மதத்தாலையும் வேறுபட்டு இருந்தாலும் சித்திரை வாரத்திலேயே அங்காளி பங்காளியா ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஆயிடுவாங்க. உலகத்துல எந்த மூலையில இருந்து வேலை பார்த்தாலும் சித்திரை திருநாள் வந்தாலே மதுரையில இருக்கணும் தாங்க மனசு துடியா துடிக்கும். கத்திரி வெயில வெறுத்த மக்கள் தாங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர். அந்த வெயிலையும் மறந்து ஆட்டம் போட்டேன் தாங்க நம்ம மதுரையில கொல்ல பேரு. ஒரு பக்கம் திருக்கல்யாணத்தை பார்க்க பாவாடை தாவணியோட பொண்ணுங்க, மறுபக்கம் போட்டி போட்டு வடம்புழுக்க நம்ம பயலுக, முந்திக்கிட்டு மோதிக்கிட்டு சாமி எப்படா வரும்னு காத்துட்டு இருக்கோம் நம்ம ஜனங்க. பாரம்பரிய கலைகள்லாம் முன்னாடி போக அதை பார்த்துக்கிட்டே பல்லாக்கில் பவுனி வர சொக்கனையும் மீனாட்சியும் பார்க்க 2 கண்ணு போதாது, பல கண்ணு வேணும். கோவிலுக்கு போறாங்களோ இல்லையோ, சாமி கும்பிட்றாங்களோ இல்லையோ, அழகர் ஆற்றுல குளிப்பாட்ட முதல் நாள் ராத்திரியே வண்டி கட்டி வந்துடுவாங்க. பச்சை பட்டோட தங்க குதிரையில் வர அழகரா இருக்கட்டும், தண்ணி பீச்சி வரவேற்கிற குள்ள ஜனங்களா இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி மேலதாளம் முழங்க ஆத்துக்குள்ள நம்ம பிள்ளைக கெட்ட காப்பரா கொடுப்பாங்க. ஆத்தையே அலக்கழிச்சிருவாங்க. சங்கம் பலத்த தமிழ்நகரம், கலைகளை காத்த கலைநகரம், திருவிழாவில் மின்னும் திருநகரம், இது தாங்க எங்க தூங்கா நகரம். இது பேசுற நானும் மதுரைக்காரன் தாங்க. களத்துல சந்திப்போம்.